பொன்விழா நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகின்ற அன்புக்குரிய நகரத்தின் தந்தை அவர்களே, மதகுருமார்களே, இந்த விழாவினுடைய விருந்தினராக இருக்கின்ற எங்களுடைய நீதியரசர் அவர்களே, பாராளுமன்ற உறுப்பினர்களே, நீதிபதி அவர்களே, அமைச்சர் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்களே, உள்ளூராட்சி மன்றங்களுடைய தலைவர்கள், உறுப்பினர்கள், எங்களுடைய அமைப்பினுடைய பொறுப்பாளர்கள் மற்றும் திபெத் தலைவருடைய அதிபர் அர்த்தபாலன் அவர்களே, உள்ளூராட்சி மன்றத்தினுடைய உயர் பதவிகளில் இருக்கின்ற ஊழியர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, தம்பிமார்களே, உங்கள் எல்லோருக்கும் இந்த நன்னாளிலே என்னுடைய வணக்கத்தையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று உள்ளூராட்சி வார நிகழ்ச்சிகள் நடக்கின்ற இந்த காலத்தில் ஆடி பிறந்து கூழ் சமைத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் அந்த விழா அதற்கு பின்னர் இன்றைக்கு உள்ளூராட்சி மண்டலத்தில் உயர்ந்து நிற்கின்ற சாவகச்சேரி நகராண்மை கழகத்தினுடைய சார்பிலே இந்த மண்டபம் பொன்விழா மண்டபமாக திறந்து வைக்கப்பட்டிருப்பதையொட்டி நகர தந்தை அவர்களுக்கும் அந்த உறுப்பினர்களுக்கும் ஊழியர்களுக்கும் இன்னும் எங்களுடைய வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர் இங்கே விளக்கேற்றி வைத்தார். அவர்கள் எல்லோருக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். அவருக்கு நான் பாராட்டி சொல்லுகிறேன். எங்களுடைய வாழ்த்துக்களை இங்கே சமர்ப்பித்துக் கொடுக்கிறோம். உள்ளூராட்சி மன்றங்கள் இந்த நாட்டிலே மிகவும் அடிப்படையான தத்துவ கோட்பாடுகளை கொண்டிருக்கின்றன. நாங்கள் தேர்தல் காலத்திலே இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் சார்பாக பேசுகின்ற பொழுது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு இல்லாத வாய்ப்புகள், பொறுப்புகள், அதிகாரங்கள் ஒரு உள்ளூராட்சி மன்றத்தினுடைய தலைமைக்கும் அந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு இருப்பதாக நாங்கள் பேசினோம். உள்ளூராட்சி மன்றங்கள் அந்த பிரதேசத்தினுடைய தலைமைத்துவத்தில் இருப்பது மட்டுமல்ல, அவர்களால் தங்களுடைய பிரதேசத்தினுடைய நிதியை கையாளுவது, அபிவிருத்தி பணிகளை செய்வது, இருக்கின்ற அதிகாரங்களை பயன்படுத்தி அந்த உள்ளூராட்சி மன்றங்களை உயர்த்தி செல்வது, வளர்த்தி செல்வது, மக்களுக்கு பணியாற்றுவது எல்லாம் இந்த சபைகளுக்கு தான் பொறுப்பு இருக்கிறது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அப்படி செய்ய முடியாது. அவ்வளவு நிதியை கையாளுவதற்கு அதற்கு இடமில்லை, அவ்வளவு தத்துவங்கள் இல்லை. 50 ஆண்டுகள் பொன்விழா இந்த நிறைவிலே நீங்கள் இருக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் எங்களுடைய தேசத்திலே உள்ளூராட்சி மன்றங்களுடைய செயற்பாடுகளை இருந்து வருகிறார்கள். இடிபாடுகள் மட்டுமல்ல, அழிவுகள் மட்டுமல்ல, உயிர் கொடைகள் மட்டுமல்ல, எங்களுடைய வியர்வையும் இரத்தமும் சிந்தப்பட்ட இந்த மண்ணில் இந்த தத்துவங்களே அளிக்கப்பட்டிருந்தன. நான் இங்கே என்னை வரவேற்கின்ற பொழுது சிறையில் இருந்த சம்பவங்களை சொன்னார்கள். இந்த கட்டிடத்துக்கு அருகாமையிலே மிகப்பெரிய அளவில் மக்கள் திரண்டு நாங்கள் சிந்திய இரத்தத்துக்கு அதிகமாக தங்களுடைய இரத்தத்தை எங்கள் மேலே சிந்தி இருக்கிறார்கள். இப்படி பல தேசத்திலே, பல ஊர்களிலே. நான் நீதியரசரை பற்றி, நீதிபதியும் இருக்கின்ற நேரத்தில் அவருக்கு அந்த சங்கடங்கள் வந்துவிடக் கூடாது. நீதியரசருக்கு வந்ததை போல சற்று முன்னரும் நான் அவருடன் அதை நினைவுபடுத்திக் கொண்டேன். இது மிகவும் வரலாற்றிலே பதியப்பட வேண்டிய விடயங்கள் பலருக்கு தெரியாமல் இருக்கக்கூடும்.
இப்பொழுது இந்த அரங்கிலே எங்களுடைய தாய்க்குலத்தினுடைய ஒரு நீதிபதியாக, இந்த தேசத்தின் நீதிபதியாக இருக்கின்ற ஒரு நீதிபதி, அதற்கு உயர்வாக ஒரு நீதியரசர்களுக்கு இருக்கிறார். இந்த நாட்டிலே நீதி இருக்கிறதா என்று ஒரு கேள்வி எங்களை இதயத்திலே எழுந்து கொண்டிருக்கிறது. எங்களோட மட்டுமல்ல, இந்த நாட்டிலே, உலகத்திலே ஒரு பிரதம நீதியரசருக்கு இந்த நாட்டிலே ஏன் நடைபெற்றது என்பது உலக அறிந்த உண்மை. அதுவும் நாங்கள் சம்பந்தப்பட்ட உண்மை. உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அதிகாரங்கள் இருக்கின்ற அரசியல் சட்டத்தினாலே 13வது திட்டம் வழங்கப்பட்ட போது இருக்கின்ற ஓரளவுக்கு உரிய மாகாணங்களுக்குரிய அதிகாரங்கள், அந்த அதிகாரங்கள் இன்றைக்கு இருக்கின்ற ஒற்றையாட்சி அமைப்புக்கு இலகுவாகவே உங்களை பறித்துவிடக்கூடிய அரசியல் அமைப்பு தான் இந்த நாட்டிலே அதிகாரங்களை பயந்ததுக்கு பிறகு இருந்து கொண்டிருக்கின்ற அரசியல் அமைப்பு. சில மாதங்களுக்கு முன்னர் திமிரேகம சட்டம் மூலம் ஒன்று வந்தது. அது மாகாணங்களுக்கு இருக்கின்ற அற்பசற்பமாக இருக்கின்ற நிதி அதிகாரங்கள், பினான்சியல் பவர்ஸ், அதை கூட மத்திக்கு மாற்றி வருகின்ற ஒரு அரசியல் பிரேரணையை பாராளுமன்றத்திலே கொண்டு வந்தார்கள். எங்களுடைய வழக்கறிஞர்கள் சுமந்திர அவர்கள் சொன்னார், நாங்கள் இதை எதிர்க்க வேண்டும். என்னுடைய பேருக்கு வழக்கு தாக்கல் செய்தார்கள். நீதியரசர் குழாம், திராணி பண்டாரநாயக்காவுடைய நீதியரசர் பிரதமருடைய குழாம், அது அரசியலமைப்புக்கு மாறு இந்த சட்டமூலத்தை பாராளுமன்றத்திலே கொண்டு வருவதற்கு அவர் மறுப்பாக இருந்தார். ஒன்று, இந்த அரசுக்கு ஜனாதிபதி ஆட்சியிலே எங்களுடைய இன பிரச்சனைக்கு ஒரு சிறந்த தீர்வு திட்டத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விளக்கத்தின் அடிப்படையில் ஒரு தீர்வு திட்டத்தை வைப்பதற்கு இலசங்கப்பட்டவராக அல்லது அந்த எண்ணவியலாளராக இருக்கிறார் என்பதை இந்த நீதிமன்றத்தினுடைய வழக்கும் தீர்ப்பும் ஒரு உதாரணமாக இருக்கிறது. இது அண்மையில் கூட ஆஸ்திரேலியாவில் நாங்கள் விவாதிப்பதற்கு எடுத்துக்கொண்ட விடயத்தில் ஒரு முக்கிய கருத்தாக இருந்தது. சரி, அப்படி ஒரு நீதியரசர் திமிரேகம சட்டம் மூலம் இருக்கின்ற அரசியலமைப்புக்கு முரணானது என்று ஒரு தீர்ப்பை வழங்கியதற்கு ஜனாதிபதியினுடைய எண்ணத்திற்கு அது மாறுபட்டதாக இருக்கிறது என்ற கருத்தாக இருக்க வேண்டும். அவருக்கு எதிராக குற்றவியல் பிரேரணையை நாடாளுமன்றத்தை கொண்டு வருகிறார்கள். ஒரு தெரிவுக்குழுவை நியமிக்கிறார்கள், பாராளுமன்ற தெரிவுக்குழு. அந்த தெரிவுக்குழுவுடைய நடவடிக்கைகளில் இருந்து எதிர்கட்சியினர், எங்களுடைய கட்சி உட்பட, வெளியேறிவிட்டார்கள். ஆளுங்கட்சியினுடைய உறுப்பினர்கள் மட்டும் ஒரு தீர்ப்பை எழுதுகிறார்கள். இரவோடு இரவாக பிரதமர் நீதியரசர் அகற்றப்பட்டிருக்கிறார். இதில் 2 முக்கியமான விடயங்கள் உங்களால் கிரகித்துக் கொள்ள முடியும். ஒன்று, இந்த நாட்டினுடைய அரசுக்கு ஒரு மாகாணத்திற்கு அற்பசற்பமாக இருந்த அதிகாரங்களை பறித்து எடுக்கின்ற பொழுது அது தவறு என்று ஏதோ நீதி இருக்கின்றதாக நினைத்த பொழுது ஒரு பிரதம நீதியரசர் குழாம் அதை நீங்கள் மாற்றக்கூடாது என்று தீர்ப்பு சொல்லப்படுகிறது. அப்படியானால் இந்த அரசுக்கு இந்த நாட்டினுடைய இனத்தினுடைய இனப்பிரச்சனைக்கு என்ன அதிகாரத்தை வழங்குவார்கள் என்பதில் ஒரு தெளிவற்ற நிலைமை அல்லது உடன்பாடற்ற நிலைமை, அதிகாரமே இருக்கக்கூடாது என்ற நிலைமை, அது ராணுவ ஆட்சியாகத்தான் இந்த பிரதேசம் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒரு சிறு அற்ப அதிகாரத்தை கூட வழங்குவதற்கு ஆயத்தமில்லை என்பதை இந்த அரசாங்கத்தினுடைய அந்த திமிரேகம சட்டம் மூலம் மிக தெளிவாக எடுத்து காட்டியது. இரண்டாவதாக, சரி, ஏதோ ஒரு சந்தர்ப்பம் அந்த பிரதம நீதியரசர் குழாத்துக்கு ஏற்பட்டது. அவர்கள் தீர்ப்பை வழங்கினார்கள். இந்த அரசு அப்படி கொண்டு வருகிற பிரேரணை இருக்கிற சட்டத்திற்கு முரணானது. அதற்கு எதிராக இந்த நாட்டிலே ஒரு நீதி
அவருக்கு வழங்கப்பட்டதா? பாராளுமன்றத்தில் இருக்கின்ற செலக்ட் கமிட்டி தெரிவுக்குழு, பாராளுமன்ற உறுப்பினருடைய தெரிவுக்குழு எந்த வகையில் செயல்படுகிறது, எதிர்காலத்தில் இருக்கக்கூடியது என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம். ஒரு சிங்கள பெண்மணி உயர்ந்த நீதிமன்றத்திலே பிரதமராக இருந்தவர் ஒரு நியாயத்தை மையமாக கொண்டு ஒரு தீர்ப்பை கொடுக்கிற பொழுது அவர் மாற்றப்படுகிறார், நீக்கப்படுகிறார். இல்லையா? நீதி இருக்கிறதா என்று இந்த நாட்டு மக்களுடைய இதயத்திலே எழுகின்ற கேள்வி இருக்கிறதா இல்லையா? நேற்றும் கூட நாங்கள் ஒவ்வொரு நாளும் எனது தந்தை ஸ்ரீதரன் எங்களுடைய மக்கள் படுகிற துன்பத்தினுடைய அடையாளங்களை தொட்டு சென்றார். எங்களுடைய சிறு பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் இந்த மேடையிலே நடனமாடினார்கள். நாதசுரம் வாசிக்கப்பட்டது. இசையால் பயிர்கள் வாழும் உயிரும் என்று சொல்லி அறிவியல் விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். அதனால் இசையால் உயிர் வாழும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அப்படி அந்த அழகான ஆடக்கலையை, இசையை எங்களுக்கு அளித்த அந்த ஆசிரியர்கள், அந்த மாணவர்களுக்கு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நினைவு கூர்ந்த நேரத்தில் சில நாட்களுக்கு முன்னர் காரணமே அந்த சம்பவத்தை நாங்கள் மறந்துவிட முடியவில்லை. இப்படி எத்தனையோ சிறு பிள்ளைகள் அல்லது எங்களுடைய பெண்குலம் பண்பாட்டை பற்றி நாங்கள் பேசுகிறோம். இது கலாச்சார வட்டம். எங்களுடைய பண்பாட்டினுடைய எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டிய எதிர்கால கலையாற்றங்களை இடமளிக்க வேண்டிய இடம். எங்களுடைய பண்புலத்திற்கு என்ன நடக்கிறது என்பதை, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு ஒவ்வொரு நாளும் அதனுடைய விளைவாக சில நாட்களுக்கு முன்னரும் நாங்கள் மகிழ்ச்சியாக இல்லை, கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த தாய்மார்களோடு அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன, நீதி கிடைக்குமா என்ற அந்த குற்ற உணர்வும் அந்த உணர்வுகளை பாதிக்கிறதா இல்லையா? இவற்றை நீங்கள் பேசுங்கள். நீதி அரசர் அவரை ஏதோ முதலமைச்சராக வந்த நேரத்தில் தெரிந்து கொண்ட மாதிரி சில பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 34 ஆண்டுகளுக்கு மேல் என்று நான் நினைக்கிறேன். 1978ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி இன்றைக்கு இருக்கின்ற அரசியலமைப்பு கொண்டுவரப்பட்ட நாள். செப்டம்பர் 4ஆம் தேதி ஆகாயத்திலே பறந்து கொண்டிருந்த DC-10 பிளைட் தகர்க்கப்படுகிறது. 5ஆம் தேதி 7ஆம் தேதி இந்த அரசியலமைப்பு பிரகடனத்திற்காக எல்லா அளவும் விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. 5ஆம் தேதி நாங்கள் மட்டக்களப்பிலே கண்டிக்கப்படுகிறோம். வரலாற்றில் பதிய வேண்டிய விடயங்கள். இந்த நீதியரசருக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் நீதியாக நினைத்ததில் இருந்து எங்களுக்கு சம்பந்தம். அரசியல் அமைப்பை, இந்த அரசியல் இழப்பை, அரசியலமைப்பை நாங்கள் எதிர்க்கிறோம். தமிழீழத்தை நாங்கள் போகிறோம் என்பதுதான் எங்களுடைய போராட்டத்தின் அடிப்படை ஆர்வமாக அன்றைக்கு மிகப்பெரிய நாட்டிலே நடந்த இளைஞர்களுடைய மக்களுடைய பெரிய ஒரு போராட்டமாக நிகழ்த்தப்பட்டது. நாங்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறோம். அதற்கான வழக்குகள் நடைபெற்றன. மட்டக்களப்பு நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறோம். அங்கே எங்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட கலவரத்தின் சார்பாக நாங்கள் காயமடைந்து கண்டி சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு விடுதலை கிடைக்கவில்லை. மிக பாரம்பரியமான வழக்கு. அதைவிட மிக பாரம்பரியமான நிகழ்ச்சி. அடுத்த முறை நாங்கள் எங்களுடைய நீதிமன்றத்துக்கு வந்தபோது முதல் நாள் நீதிமன்றத்துக்கு சென்ற சிறை கைதிகள் எங்களோட நல்ல நண்பர்களாக இருந்தார்கள். சொன்னார்கள், ஒரு தாடி விட்டவர் தான் அங்கே நீதிபதியாக இருக்கிறார், நீங்களும் தாடியோடு இருக்கிறீர்கள், உங்களுக்கு நாளைக்கு விடுதலை கிடைக்கும் ஏதோ சொல்லுகிறார்கள். குறிப்பிட்ட இந்த புறவர்கள் சொல்லுகிற சாட்சியம் போல
சாத்திரம் போல அன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய வழக்காளி வழக்கு நடத்துகின்ற வழக்கறிஞர்களாக உயர்ந்த திரு சிவசம்பன் அவர்களும் எங்களுடைய பிரார்த்தனரும் அரசு வழக்கறிஞரையும் எங்களுக்கு எதிராக சோதிக்கப்பட்டிருந்த வழக்குகளை பற்றி எழுப்பிய வாதத்துக்கு கேள்விக்கும் அப்பால் நான் நினைக்கிறேன். அப்பொழுதுதான் அவர் முதன்முறையாக நீதிபதி ஆகி மட்டக்களப்பு நீதிமன்றத்துக்கு வந்ததாக நான் நிரூபித்துக் கொண்டேன். அன்றைக்கு நண்பர்களோடு அவர் அந்த சட்டமன்ற அதிபர்களுக்கு வந்த உரை கேட்ட கேள்விகள் மிகவும் பொறுப்பு வாய்ந்தவர்களாக ஏதோ தெரிந்து கொண்டோம். அன்றைக்கு எங்களுக்கு விடுதலை அல்ல பிணை வழங்கப்பட்டது. அவர் புகைவண்டியிலே செல்ல வேண்டும், திரு சிவசம்பன் அவர்கள் செல்ல வேண்டும். நாங்கள் அங்கு சென்றபோது புன்னகை அவருடைய முகத்திலே இருந்து வந்தது. அதுதான் எங்களுடைய ஆத்மார்த்த உறவாக ஆரம்பித்தது. சில நாட்களுக்கு பிறகு, சில கிழமைகளுக்கு பிறகு அந்த நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்களுக்கு இடமாற்றம் நாங்கள் அறிந்தோம். அதற்கு எங்களுடைய வழக்கு காரணமாக இருக்கிறது. இளவ நீதியரசருக்கு அவருடைய பதவியே போனது எங்களுடைய வழக்கு காரணம். நல்லவரை அவர் பதவியை தொடர்ந்து அவர் நீதியரசராகிவிட்டார். நாங்கள் 2007ஆம் ஆண்டு தந்தை செல்வாவுடைய நினைவுக்காக நீதியரசரை நாங்கள் அவர் நீதியரசராக வந்ததற்கு பிறகு அவர் ஓய்வு பெறுகின்ற பெற்ற நேரத்திலே யாழ்ப்பாணத்தில் யாழ் நூலகத்திலே நடந்த ஒரு தந்தை செல்வா நினைவு கூட்டத்திற்கு பேர் உரையாற்றுமாறு அழைத்தோம். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, திரு சுமந்திரன் அவர்கள் அவருடைய இளைய வழக்கறிஞர்களும் அந்த மண்டபத்திற்குள்ளே இருந்து உரையை கேட்கிறார்கள். அதற்கு அவர் வந்த பொழுது மிகவும் உச்சமடைந்த போர்க்காலம். முகமானையே 800க்கும் மேற்பட்ட ராணுவத்தினர் காயம்பட்டும் கொல்லப்பட்டும் பராரி விமானத்திலிருந்து மாட்டிக் கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டம். என்னிடம் கேட்டால், மாவை நீங்கள் எப்படி யாழ்ப்பாணத்துக்கு போகிறீர்கள்? நான் சொன்னேன், அப்படிப்பட்டவர்களை அவர் ஏற்றி வைக்கிற அந்த வாகனத்திலே தான், விமானத்திலே தான் நான் போது